நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மக்கள் இடத்துல சொல்றதுக்கு முன்னாடி அதை அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அவர்களுடைய செயல், சொல், கௌலிஹி வ ஃபஅலிஹி, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஹதீஸ் அப்படிம்பாங்க. அந்த ஹதீஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களால் மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, அந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லால், செயலால், அவர்கள் அனுமதித்ததால் கொடுக்கப்படக்கூடிய, பின்பற்றக்கூடிய அந்த சொற்றொடர்கள், வாக்கியங்கள், இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூஜிசாத்துகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வார்த்தையில இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஒரு வார்த்தை, லா தஅலம், கோவப்பட வேண்டாம், மன் சமத்த நஜா, யார் மௌனம் காத்தால் வெற்றி பெற்று விட்டார். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடிய சமயத்துல என்னன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை வாழ்க்கையில நம்ம எப்பொழுதெல்லாம் கடைபிடிக்கின்றோமோ, நம்முடைய வாழ்க்கையில் தினமும் சரி, எந்த நேரமும் சரி, அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய சமயத்துல இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா உங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். அப்ப அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒன்னே ஒன்றுதான். உங்க மனதுல நான் ஹதீஸ் நான் என்னன்னு தெரிந்து கொண்டேன், என் வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு நான் இறக்கும் வரை, இறக்குவதற்குள்ள வர சரி, எனக்கு ஒவ்வொரு ஹதீஸையா முழுமையாக நான் பின்பற்றக்கூடிய நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன முழுசா பின்பற்ற பாருங்க.